இன்னைக்கு ஒரு காவல் நிலையம் போனால் அந்த மக்களுக்கு உரிய பரிகாரம் கிடைக்குதா சொல்லுங்க பார்ப்போம். சாதாரண ஒரு அன்றாட காட்சியிலேருந்து ஒரு குடும்பத்தில் போய் ஒரு புகார் கொடுத்தா உடனே வழக்கு, உடனே எஃப்ஐஆர், உடனே ரிமாண்டு. அப்போ முதல்ல காவல்துறையும் சரி, அரசு அதிகாரியும் சரி, லஞ்சம் வாங்காமல் இந்த தேசத்துக்கு பணி செய்ய முதல்ல சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான். ஆனால் இந்த அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் ஆஃபீஸர், தாசில்தார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட இவங்க எத்தனை ஆட்சியாளர்கள் வந்தாலும் இவங்க பதவியில் நீடிப்பாங்க. அப்போ முதல்ல இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாக, நாங்கள் யார் எந்த அதிகாரி சொன்னாலும், எந்த எம்எல்ஏ எம்பி சொன்னாலும் நாங்கள் எங்களோட பணியை நாங்கள் கரெக்டாக தான் செய்வோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், நேர்மையாக தான் இருப்போம், இந்த நாடு வளர்ச்சி அடையணும், இந்த ஒரு இந்திய நாடு வல்லரசு நாடாகணும் அப்படின்ற ஒரு தேச ஒருமைப்பாடோட என்னைக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த தேசம் உண்மையான வளர்ச்சியை சந்திக்கும். உண்மையான வல்லரசு அதான். மற்றபடி இந்த நாடுலாம் வல்லரசுலாம் அடையவே இல்லை. வல்லரசுன்றதுனா ஏழையாகவே இருக்கக்கூடாது,